இயர் சேல் டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை. ஸ்மார்ட் மொபைல் வாங்கும் அனைவருக்கும் 3 இயர் இலவசம். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். காஞ்சிபுரம் வாலாஜாபாத் அடுத்த சின்னிவாக்கத்தை சேர்ந்தவர் பாஸ்கர். இவரது மகன் சபரிவாசன் வயது 15. அங்குள்ள அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த ஒரு மாதத்திற்கு முன் நண்பர்களுடன் விளையாட சென்றுள்ளார். அப்போது வெறி நாய் கடித்துள்ளது. லேசான காயங்களுடன் தப்பிய சபரிவாசன் அதை வீட்டில் சொல்லவில்லை. அப்பா அம்மா திட்டுவார்கள் என பயந்து நாய் கடித்ததை மறைத்துள்ளார். இந்த நிலையில் சில தினங்களாக சபரிவாசன் செயலில் மாற்றம் தெரிந்துள்ளது. பெற்றோர் காஞ்சிபுரம் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றனர். அங்கே சிறுவனை பரிசோதித்த டாக்டர்கள் ரேபிஸ் இருப்பதை உறுதி செய்தனர். அங்கிருந்து செங்கல்பட்டு அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து செல்ல அறிவுறுத்தினர். ஒரு சில நாட்களில் சபரிவாசனுக்கு ரேபிஸ் பாதிப்பு மேலும் முற்றியது. நாய் போன்று சத்தமிடுவது, கை கால்களை உதறுவது தொடர்ந்துள்ளது. இதையடுத்து மேல் சிகிச்சைக்காக சென்னை அரசு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர். அங்கே டாக்டர்கள் கண்காணிப்பில் இருந்த சபரிவாசன் ரேபிஸ் முற்றி இறந்தார். காஞ்சிபுரம் போனேன், செங்கல்பட்டு போனேன் ஐயா. சென்னை போயிட்டு என் பிள்ளை எழுந்துட்டேன் ஐயா. ஐயோ ஐயோ. என்னுடைய குழந்தைய நாய் கடிச்சிருக்கு. நாய் கடித்த உடனே இங்கே யாரும் சரியாக அதுக்கு கவனிக்க ஊசி போடக்குள்ள எதுவும் பண்ணாமல் விட்டுருக்காங்க. 1 மாதம் 2 மாதம் ஆயிருக்கு. குழந்தைக்கு அந்த ஏதோ கவிச்சிலாம் சாப்பிடுவேன், கோழிக்கறி, இந்த மீன் அது இதுன்னு சொல்லுவோம். குழந்தைக்கு ஒரு எஃபெக்ட் ஆகிட்டுருக்கு. தெரிஞ்ச உடனே குழந்தைக்கு என்ன அப்படி வரான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி 108 வர வச்சுருக்காங்க. வர வச்ச உடனே வண்டியை குழந்தைய ஆஸ்பத்திரிக்கு காஞ்சிபுரத்தில் முடியாது, செங்கல்பட்டு அமைச்சிருக்காங்க. செங்கல்பட்டு அமைச்சும் செங்கல்பட்டில் முடியாது, சென்னை ஜிஹெச்சிக்கு போக சொல்லியிருக்காங்க. அங்கே போனால் குழந்தைக்கு 1 நாள் 2 நாளில் குழந்தைக்கு அதிகமான இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. குழந்தைய காப்பாற்ற முடியாது, ஏன்னா இந்த நாய் கடிச்சதுனால தான் விஷம் ஏறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2 நாள் 3 நாள் அங்கே வச்சுக்கணும், குழந்தைய எங்களால் காப்பாற்ற முடியாது. பெற்றோர் அடிப்பார்கள் என பயந்து சிறுவன் வீட்டில் சொல்லாமல் விட்டதே அவனது இறப்புக்கு காரணமாகும். வெறிநாய் கடித்தவர்கள் சரியான நேரத்தில் அனைத்து தடுப்பூசிகளையும் போட வேண்டும். தடுப்பூசி போட்டவர்களுக்கு ரேபிஸ் பாதிப்பு வருவது அரிது என டாக்டர்கள் கூறினர். தமிழகத்தில் அனைத்து அரசு ஹாஸ்பிட்டல், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ரேபிஸ் தடுப்பூசி இலவசமாக போடப்படுகிறது. செல்லப்பிராணிகள் நகங்களை கொண்டு கீறி காயம் உண்டாக்கினாலே தடுப்பூசி அவசியம் என எச்சரிக்கின்றனர் டாக்டர்கள். பக்கத்து ஏரியாவிலேருந்துலாம் நாய்ங்க இங்கே வந்து சேர்ந்து எல்லாம் ஒன்னாட ஒன்று சண்டை போட்டு எல்லாம் வெறி பிடிச்ச நாயாக மாறி போச்சு. இங்கே நாங்கள் ஆடு மாடு ஒன்று கூட வளர்க்க முடியல. ஆட்டை கடிக்குது, மாட்டு கடிக்குது, மனுஷன் கிடைக்குது. இப்போ நேற்று தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை ஒன்று இறந்தது. இதுக்கு முன்னாடி கடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க.